500 பவுனு போடுறேன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா அப்பா, எங்கே வந்து பார்த்தா 250 தான் தேருது. எடை போட்டு காட்டு, 250 பவுனை எடை போட்டு காட்டுன்னு கேட்டுக்கானா இவனெல்லாம் இந்த பூமியில் வாழ தகுதி உடையவர்களா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? கேட்க தோணுது. அந்த பொண்ணு வந்து இப்போ தம்பி இதில் என்ன விசேஷம்னா, சாகும்போது அவர்கள் கொடுக்குற வாக்குமூலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டையிங் டிக்ளரேஷன் பேர். ஓ, அது வந்து 100% சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும், செல்லும் கோர்ட்டில். சூப்பர் சூப்பர். இவர்கள் வெளியிலே வர முடியாது. அவங்க 3 பேரும் என்னைய உடல் ரீதியாகவும், ஏன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்களாம் வந்து சாலை மறியல் பண்ணதுனால டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலலாம் அவங்க உடம்புல வந்து காயம் துன்புறுத்தல் நடந்ததுங்கிறதெல்லாம் வந்து குறித்து வைத்துக்கொள்ள. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க சார் அந்த பொண்ணு? அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோட சொல்லியிருக்கேன் சார். உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. மன ரீதியாக அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். உடல் ரீதியாக அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அடிச்சிருக்காங்க.